அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வெளியிட்டிருக்கிறாங்க நண்பர்களே. நம்முடைய தமிழகத்துடைய கல்வி கொள்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது? அதுவும் ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? அதற்கும் இதற்கும் என்ன கம்பேரிசன், அதற்கும் இதற்கும் என்ன மாற்றம் இருக்குது? தமிழக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி பற்றி தமிழக அரசு வெளியிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருமொழி கொள்கையை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை மட்டும்தான் நம்முடைய தமிழக ஊடகங்கள் ஹைலைட் பண்ணாங்க. இதுவரைக்கும் பெரிய அளவில் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வர்சஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றிய ஒரு டிபேட்டே நடைபெறவில்லை. அப்படிங்கிறதுனால இந்த கம்பேரிசனை நாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம் நண்பர்களே. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்னென்ன சொல்லுது, என்னென்ன நல்லது கெட்டது இருக்குது, அதோடு ஒப்பிடும்போது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதற்கு நிகராகவோ அல்லது வேறு விதமாகவோ அதை தடுக்கும் விதமாகவோ என்னென்ன கொள்கைகள், குறிக்கோள்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை எவ்வளவு சுருக்கமாக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நாம் பார்க்க முடியுமோ பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். சில தினங்களுக்கு முன்பு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி தமிழகத்துடைய கல்வி கொள்கையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார்கள். அவர் வெளியிட்ட இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி பெரும்பாலும் தேசிய கல்விக் கொள்கையை சார்ந்து இருப்பது போலவே தான் இருக்குது, அல்லது அதை காப்பி அடிச்சு அதில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்தது போல தான் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. டோட்டலாகவே டிஃபரெண்ட் அப்படின்லாம் கிடையாது நண்பர்களே. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய இன்னொரு வேர்ஷன் போல, கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு வேர்ஷன் போல தான் இருக்குது. இதில் முக்கியமாக முதலாவதாக மிக முக்கியமான விஷயமாக விவாதிக்கப்பட்டு வர்ற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தமிழுடைய பயன்பாடு. இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வெளியிட்ட உடனேயே முதல்வர் உட்பட தமிழக அரசு தலைவர்கள் உட்பட எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே இனிமே ஹிந்தியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், 3 மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுது அப்படிங்கிற கேள்வி எழுதலையா? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் அல்லது கல்லூரியில் கூட உங்களுக்கு தமிழ் அவைலபிளாக இருக்கும், தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும், தமிழ் ஒரு மொழியாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் தாய்மொழியில் குழந்தைக கம்பல்சரி படிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தமிழ் மீடியமே இல்லாமல் தமிழையே தொடாமல் கூட நீங்கள் தமிழகத்தில் இந்த புதிய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் படிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதான் உண்மை. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்குது இல்லையா, மத்திய அரசு வெளியிட்டது, அதில் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் குழந்தைகள் 5வது படித்து முடிக்கிறது வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைகள் அவங்க தாய்மொழியில் தான் கல்வி கற்க வேணும், லோக்கல் மொழியில் கல்வி கற்க வேணும். தாய்மொழினா இப்போ கேரளாவை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு மலையாளம் மீடியம் ஸ்கூல் இருந்ததுன்னா நீங்கள் மலையாளத்தில் படிக்கலாம், இல்லை அப்படின்னா தமிழ் மீடியமில் தான் படித்தாகணும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி லோக்கல் லாங்குவேஜ் மீடியம் தான், தமிழ் மீடியம் தான் தமிழகத்தில் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்படுது. இதே சமயத்தில் தமிழகத்தில் அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறது போல ஆங்கிலத்திலேயே படிச்சுக்கிட்டே வந்துடலாம். உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆங்கில மொழியிலேயே எல்கேஜி யூகேஜிலேருந்தே நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒன்று. இது ஏற்புடையதா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் அந்த டிபேட்டுக்கே போகலாம். என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்கணும் நண்பர்களே. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேணும். தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் லோக்கல் லாங்குவேஜ்லேயே இப்போ தமிழ் அப்படின்னா தமிழ்லையே கடைசி வரைக்கும் அவங்க மெடிசின் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தப்படும். அப்போ இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிசின் ஆகட்டும், அல்லது அதுக்கு மேலே படித்தாலும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்க முடியும், அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்படும் அப்படின்னு அதை தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. ஆனால் அப்படி எதுவுமே தமிழக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி சொல்லலை. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில்
தமிழுக்கான முக்கியத்துவம் அவ்வளவாக வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் ஒரு முறை தமிழகம் வந்தபோது கூட அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தமிழக அரசு இன்ஜினியரிங் மெடிசன் எல்லாம் தமிழ் வழியில் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது காரணம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை சொல்லுது. ஆனால் தமிழக அரசு அதற்கான எந்த முன்னெடுப்புகளையும் சொல்லவில்லை. இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதை பற்றின பேச்சே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னாக்க, தேசிய கல்விக் கொள்கை லோக்கல் லாங்குவேஜ், நம்ம ஊரில் தமிழ் தானே, லோக்கல் லாங்குவேஜ் முக்கியம், அதில் நீங்கள் முழுசாக படிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுகிற அளவுக்கு தமிழகத்துடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தமிழை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான். இப்பொழுது இருக்கிற சிஸ்டம் போலவே தமிழை ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி இங்கிலீஷைவே முக்கியமாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிசியை தான் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்குது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி வருவோமே. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ +1ல் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது இல்லையா, அது இனிமேல் எடுத்துட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ +1ல் பப்ளிக் எக்ஸாம் வராது, +2ல் மட்டும்தான். அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே சமயத்தில் 8th வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு எக்ஸாமினேஷன் பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. அதே சமயத்தில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளுக்கு 2ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம் சொல்ல டயக்னாஸ்டிக் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவர்களுடைய திறமைகளை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். அது கல்வி படிப்பு பேஸ்டாக எக்ஸாம் பேஸ்டாக இருக்காது அப்படின்னு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லியிருக்குது. ஆனால் அதே சமயத்தில் தமிழக அரசாங்கம் வெளியிட்ட SEPல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த 2nd 5th 8th எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரீடைன் பண்ணிக்கிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இந்த 2வது 5வது 8வதுல இருந்த எக்ஸாம்ஸை தூக்கிட்டு டயக்னாஸ்டிக் அனாலிசிஸ் மட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு 2, 5, 8ஆம் கிளாஸுகளில் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆல் பாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பயன் இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி எழுது நண்பர்களே. முக்கியமாக நாம் கொள்கை வகையில் பார்த்தோம் அப்படின்னா, தேசிய எஜுகேஷன் பாலிசி ரொம்பவுமே அந்த பிளே கல்ச்சர் இருக்கு இல்லையா, விளையாட்டின் மூலமாக நம்ம படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான மெத்தடில் சிறு குழந்தைகளுக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்படி கொண்டு போகிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அகாடமிக் கரியருக்கு வருது, எஜுகேஷன் புக்ஸுக்கு வருது அதிக கான்சன்ட்ரேஷன். ஆனால் தமிழக பாலிசி இப்பொழுது இருப்பது போலவே படிப்பு படிப்பு படிப்புன்னு புக் பேஸ்டாக எக்ஸாம் பேஸ்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு மிக நல்ல வாய்ப்பை தமிழக அரசு இழந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய எஜுகேஷன் கொள்கையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்க முடியும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க செய்திருப்பது போல நாம் செய்திருக்க முடியும். ஆனால் அதை செய்யாம விட்டது தமிழக குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுது. ஒரு நல்ல வாய்ப்பை தமிழக அரசாங்கம் விட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நம் மனசுல எழுது. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கையுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, பள்ளியிலேயே அவங்க படிக்கிறாங்க இல்லையா, அதுலேயே தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துட்டு அவங்க பிறகு கோச்சிங் சென்டருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கணும் அப்படிங்கிறது அந்த கொள்கையாக இருக்குது. அதனால ஸ்கூல்லையே எல்லாமே ரிகரஸாக சொல்லி கொடுத்துட்றது. ஸோ கோச்சிங் சென்டருக்கு இவங்க போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாகவே தேசிய கல்விக் கொள்கையில் பேசுகிறாங்க. ஆனால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அந்த மாதிரிலாம் இல்லை நண்பர்களே. இதற்கு முன்பு சில சமயங்களில் நம்முடைய ஊர் அரசியல்வாதிகள் பலரும் கூட நாங்கள் விரைவில் தமிழகத்தில் கோச்சிங் சென்டர்களை எல்லாம் நாங்கள் இழுத்து மூட போகிறோம், தடை செய்ய போகிறோம் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் அதிகாரப்பூர்வமாக அவங்க பேசல அப்படின்னாலும் அந்த பேச்சு அடிபட்டது. அதனால் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வரும்போது இந்த கோச்சிங் சென்டருக்கான தேவையில்லை, அதனால் கோச்சிங் சென்டரை இப்படிலாம் அதிகப்படியாக உருவாகிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கொள்கை ரீதியாகவாவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது இல்லை. முழுக்க முழுக்க இப்பொழுது இருக்கிற சிஸ்டமாகவே நீங்கள் புக்கு படின்னு படிக்க வைக்கிறோம் இல்லையா குழந்தைகளை, அந்த மாதிரியான அந்த புக்வாம் கல்ச்சர்லேயே புக்கு படிக்கிற கல்ச்சராகவே இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கண்டினியூ ஆகுது. அதனால் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் படிக்கிற குழந்தைகளுக்கு கோச்சிங் சென்டரில் போய் படிக்க வேண்டிய அவசியம்
ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுது நண்பர்களே. இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக கருதப்படுது. இதுவும் தமிழக அரசுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இந்த கோச்சிங் சென்டரே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழக கல்வி கொள்கையிலேயே நம்ம சிலபஸ் அப்டேட் பண்ணி நம்ம கோச்சிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கோச்சிங் கிளாஸுக்கு குழந்தைகள் போகிறதுக்கான தேவை குறைந்திருக்கும். அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாக மாறி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அது இல்லை. இதே தேசிய கல்விக் கொள்கை அதை குறிக்கோளாக வைத்து அதுக்கு தகுந்த சிலபஸையும் அதுக்கு தகுந்த கரிக்குலத்தையும் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கையில் 5 வயதுக்கு பிறகு தான் அவங்க ஸ்கூலுக்கே வரணும். அது வரைக்கும் ஸ்கூலில் அட்மிஷனே கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதெல்லாம் இல்லை நண்பர்கள். 5 வயதுக்கு பிறகு தான் அவங்க ஸ்கூலுக்கு வரணும்னு சொன்னாலுமே கூட அதற்கு முன்பு இருக்கிற அந்த ப்ரிலிமினரி ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் தடை செய்யாமல் விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தேசிய கல்விக் கொள்கையில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி இருக்கிறாங்க. அங்கே குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்குமே ஒழிய படிப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணப்படாது அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் தேசிய கல்விக் கொள்கை பெட்டராக தெரியுது. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இதை கோட்டை விட்டாங்க. அதனால் வழக்கம் போல் நம்ம ஆளுங்க 2.5 வயசில் ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி, யூகேஜின்னு நாம் 2.25 வயசில் 2.5 வயசுலேருந்தே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது தொடரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மட்டும் இல்லை நண்பர்களே, இது போல் மேலும் பல விஷயங்கள் இருக்குது. இந்த 2 எஜுகேஷன் பாலிசியும் பார்க்கும்போது முக்கியமான டிஃபரன்சஸ் இதுவாகத்தான் இருக்குது. இந்த தமிழக அரசு வெளியிட்ட இந்த கல்விக் கொள்கை, தமிழக அரசுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி பற்றியும் அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட கம்பேர் பண்ணோம் இல்லையா, அதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.